அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்திலே உயிராக பிறந்தவை ஆடு, மாடு, கோழி, பறவைகள் இன்னும் ஏராளமாக இருக்கிறது. இவைகள் அனைத்தும் இயற்கைக்கு மாறாக வாழ்வதில்லை, இயற்கையை அழிப்பதில்லை. ஆனால் எனக்கு அறிவு இருக்கிறது, நான் ஆறறிவுக்காரன் என்கிற திமிர் பிடித்த மனிதன் மட்டும்தான் இயற்கைக்கு மாறாக வாழ்ந்து கொண்டு பணத்திற்காக, சொகுசு வாழ்க்கைக்காக இயற்கையை அழித்து வாழ்கிறான். உலகம் இப்படிப்பட்ட நிலையிலே பயணித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மண்ணையும் மக்களையும் காக்க வேண்டும். தமிழருக்கென்று கொள்கை கோட்பாடுகள் இருக்கிறது, மீட்சி செய்வதற்கு நிறைய இருக்கிறது. பண்பாட்டு மீட்சி, மெய்யியல் கோட்பாடு, இந்த நிலம் வளத்தை காத்து இந்த மக்களுக்கு என்ன தேவையோ, உண்மையிலே என்ன தேவையோ அதை மக்களுக்கு உணர்த்தி அதை ஆட்சியை கைப்பற்றி மக்களுக்கு அதை கொடுக்கிற உயிர்நேய சமத்துவ அரசியல் என்னவென்று தெரிந்து பயணித்து கொண்டிருக்கிறார் அண்ணன் நாம் தமிழர் சீமானவர்கள், செந்தமிழன் சீமானவர்கள். அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் நம்ம தமிழனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க ஒரு மனுஷனாக இருந்தாலே போதும். ஏன்னா அந்தளவுக்கு உயிர்நேயம் பேசக்கூடிய அரசியல் எதுவும் இல்லை. இப்போ அவரை ஏன் இவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். இப்போ நிறைய பேர் கேட்டதுண்டு, என் தாயே என்னுடைய அம்மாவே என்கிட்ட கேட்டதுண்டு. நாம் தமிழர் கட்சிக்கு போன முறை வாக்களித்தாலும், அவங்க ஒரு முறை தான் வாக்களிச்சிருக்கிறாங்க, இருந்தாலும் என்கிட்ட கேட்பாங்க, ஏன் இவ்வளோ கத்தி கத்தி பேசுகிறாரு, ஏன் இவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்னு. வீட்டு மேசையில் வச்ச ஒரு பொருள் இல்லைன்னா எவ்வளவு கோவம் வருது. நாட்டுக்குள்ளே எல்லாத்தையும் சூறையாடி நம் தமிழருடைய வாழ்வியல் முறையே மாற்றி வச்சுக்கிட்டு, அவனுடைய மெய்யியல் கோட்பாட்டை மாற்றி எல்லாத்தையும் சிதைச்சி இப்போ நிலம் வளம் எல்லாம் அழிஞ்சு போகிற நிலையில் அழிம்பின் விளிம்பில் நிற்கக்கூடிய இந்த மண்ணை நேசிக்கிற ஒரு மகன், இந்த இனத்துக்காக நிற்கிற ஒரு மகன் அழிம்பின் விளிம்பில் நிற்கிறான். அழிம்பின் விளிம்பில் அவனுக்கு கோவம் வராதா? அப்புறம் கேட்குறது, கூட்டணி ஏன் வைக்காமல் இருக்கிறாரு, ஏன் கூட்டணி வைக்கல அப்படின்னு. கூட்டணி யார் கூட வைக்கிறது? கூட்டணி இதுக்கு முன்னாடியே கூட்டணி இவங்களை ஒழிக்கிறதுக்கு இவங்களோட கூட்டணி வச்சு எப்படி ஒழிக்க முடியும்? ஆரிய திராவிடத்தை ஒழிக்கிறது இல்லையா? இதுக்கு முன்னாடி தனித்து நின்று வளர்ந்து அதுக்கப்புறம் கூட்டணி வச்சு பெரிய கட்சியாக வளர்ந்த ஒரு கட்சியை காட்டுங்க. எதுவும் இல்லை. இது மதிமுக, பாமக, விசிக எல்லாம் கரைந்து போனது. தேமுதிக எல்லாம் கரைந்து போனது. ஆரியத்திடமும் திராவிடமும் கரைந்து போனது. இப்போ அவரோட வாக்கு வங்கி என்ன? தனிச்சு நின்னா ஜெயிக்க முடியுமா? எவ்வளோ வாக்கு வங்கி திரும்ப வரும் தனிச்சு நின்னாங்கன்னா? உங்களாம் கூட்டணி சேர்ந்தவங்கலாம் இது ஒரு தனித்த பலமா? இல்லை. இதை உணர்ந்து தான் இவங்க ஆரியம் திராவிடம் ரெண்டு பேரும் விழுங்கிடுவாங்க கூட்டணி கட்சிகளை. அதனால் இயற்கையாகவே ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் எதிராக இங்கே பயணிக்கக்கூடிய தேவை இருக்குது, தனித்து களமாடக்கூடிய தேவை இருக்குது. அதுதான் உண்மையான பலம். அதை நிரூபிக்கிறாரு. அப்போ அது அப்படி தானே பார்க்கணும். அப்புறம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, அரசியல் எல்லா இடத்துலையும் பேசணும். இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஸ்டேட்டஸ் வைக்காத, அதை பண்ணக்கூடாது. இப்போ நீ போகிற இடத்துல பேசாத. இப்போ அரசியல் ஒரு இடத்துல பேசப்படுதுன்னா நம்மளாக போய் பேசக்கூடாது. ஆனால் அரசியல் பேசப்படுற இடத்துல நமக்கான அரசியலை பேசித்தானே ஆகணும். அது உறவுகள் இடத்துல இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல, எல்லா இடத்துலையும் இருக்கலாம், பேசித்தானே ஆகணும். ஏன்னா உன்னுடைய முகத்தை காட்டாத, நீ யாருன்னு காட்டாத அப்படிம்பாங்க. நீ எந்த கட்சிக்காரன்னு காட்டாத, நீ அரசியலை பேசாதன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, நான் யாரென்றே தெரியாமல் என்னை அணைப்பவர்கள் எனக்கு எதுக்கு? நான் யாருன்னே தெரியாமல் என்னை அணைப்பவர்கள் எனக்கு எதுக்கு? அப்படிங்கும்போது நம்ம இங்கே தேவை அரசியல், அவ்வளோதான். அதெல்லாம் கடந்து போயிட்டு நம்ம அரசியல் பேசி தான் ஆகணும். ஏன்னா அரசியல் என்பது வாழ்வியலில் கலந்துருச்சு. நமக்கு அரசியல் தேவையில்லைனாலும் அரசியலுக்கு நம்ம தேவை. நம்மளை வச்சு தான் அரசியலே இருக்குது. அப்போ அந்த அரசியல் நமக்கானதாக இருக்கணும். அதுக்கான பயணத்தில் பயணிக்க வேண்டிய தேவை இங்கே இருக்குது. அதனால் அனைவரும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள். உங்கள் சின்னம் விவசாயி, வெள்ளட்டும் விவசாயி. ஆரிய திராவிட கருவறுத்து தமிழ் தேசிய சித்தாந்தம் இம்மண்ணிலே அரியணை ஏறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. வாக்களிப்போம் விவசாயிக்கு, வாக்களிக்க வைப்போம் விவசாயிக்கு. நாம் தமிழர்.